இலங்கையின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மீள கட்டியெழுப்பும் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதில் இந்தியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படவுள்ளதாகவும் அதன்படி இலங்கைக்கு $450 மில்லியன் சலுகை பொதியொன்றினை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதில் $100 மில்லியன் இந்திய உதவி என்பதோடு மீதமுள்ள தொகை சலுகை வட்டி விகிதத்தின் அடிப்படையில் கடனாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக விரைவில் மீண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர், இலங்கையின் மேல்கட்டியெழுப்பும் திட்டத்துடன் இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் கைகோர்த்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதியிடம் கையளித்தார். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகளுக்கும் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் இந்திய பிரதமரும் அரசாங்கமும் அளித்துள்ள மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றியுடன் பாராட்டினார். மீட்பு பணிகளுக்கும் ஹெலிகாப்டர்கள், மருந்துகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும், சேதமடைந்த வீதிகளை மீளமைப்பதிலும், மகியங்கனை வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளின் கட்டமைப்பை மறுசீரமைப்பதிலும் இந்திய அரசாங்கம் அளித்த விசேட ஆதரவையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு கடினமான சமயத்திலும் இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவை ஜனாதிபதி ஞாபகமூட்டியதோடு பேரழிவுக்கு பிறகு இலங்கையின் மீளமைப்பு செயற்பாட்டிற்கு வழங்கும் ஒத்துழைப்பு இந்திய இலங்கை உறவுகளின் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.